மனசாட்சியே இல்லாம தான் நீங்க பண்றீங்க. அவங்க பண்ண தப்புக்கு நாங்க ஏன் மைக் என்கிட்டயே இப்படி மூடி பேசியிருக்காங்க. இந்த மைக் மூடி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இதுக்கு மேல உன்னை என்னதான்டா பண்றதுன்னு வடிவேல் கேட்குற மாதிரி பிக் பாஸே தட்டி கேட்டும் திட்டி பார்த்தோம், முட்டையெல்லாம் புடுங்கியும் ஒன்றும் திருந்தின மாதிரி தெரியல. பாருங்க வாயா அந்த புடுங்கின முட்டை மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கு வீக்கெண்ட்ல விஜேஎஸ் மட்டும் எதுவும் கேட்கலன்னு வச்சுங்க, நானே அவரை வண்டையா கேட்பேன். சரி நீங்க டிஆர்பிக்காக வெளியே அனுப்ப மாட்டீங்க, அட்லீஸ்ட் ரெட் கார்டையாவது கொடுங்கயா. அப்படி ரெட் கார்டு கொடுக்கலன்னா விஜேஎஸே முக்காடு போட்டுட்டு போற மாதிரி ஆயிடும். கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு ஒரு சக போட்டியாளர் மட்டும் பரு அப்போ நான் அப்படின்னு கேட்குற மாதிரி பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காரு கம்ரு. கவலைப்படாதீங்க கம்ரு, நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய முட்டையும் பாலும் பறிக்கப்பட்ட யாராவ எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறாளேன்ற மாதிரி ரியானா திருப்பி அடிச்ச பால்ல பாரு விக்கெட் போயிடுச்சு. கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க. எது நீங்க கம்மு கிட்ட போய் பண்றதெல்லாம் கூட்டா சேர்ந்து பண்ண வைக்கிறாங்களா? அது என்ன கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லிட்டீங்க. உங்களை போய் யாராவது ஏதாவது பண்ண வைக்க முடியுமா? நீங்க தான் கேம்ன்ற பேர்ல எல்லாரையும் பண்ண வைப்பீங்க, வெளியே கூட பிஆர் வச்சு பயங்கரமா பண்ண வைக்கிறீங்க. மக்கள் எல்லாம் உங்களை கழுவிதான் ஊத்துறாங்க, ஆனா சோஷியல் மீடியால மட்டும் உங்களை ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் வரல. அந்த தண்டனை பத்தல. ஆமா சாண்ட்ரா பத்தல. நீங்க இது வரைக்கும் பத்த வச்ச விஷயத்திலேயே இதுதான் நல்லா பத்திக்கிட்டே எரியுது. அதுவும் பாருக்கு எதிராக இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பின்ன என்னதான் பாருக்கு சாண்ட்ரா க்ளோஸா இருந்தாலும் வாயில வைக்க போன முட்டையை பிடிங்கிட்டு போயிட்டாங்களே, சும்மா விடுவாங்களா? உங்களால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் இதெல்லாம் பண்ணா இது சரியாயிருமா அப்படின்னு கேட்கறதே இந்த தப்பு இல்லையா? ஐயோ ஒருவேளை தப்பாக தான் இருக்குமோ? டேய் நம்மளை ஜோடி அன்னைக்கு வச்சு ஒன்று கூடி அடிக்கிறாங்கடா, இப்போ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி பாரு நிற்கிறாங்க. கூட சேர்ந்த பாவத்துக்கு பாவமாக கம்ருவும் நிற்கிறாரு. இப்போ இந்த கோவத்தெல்லாம் எங்கே போய் காட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டாங்களே, நிறைய பொண்ணை லவ் பண்ணுற ஹீரோவுக்கும் ஆன்டி ஹீரோவுக்கும் பிரச்சனை. எல்லாரும் எங்கள் ரெண்டு பேரையும் ஜோடியாக வச்சு அடிக்கிறீங்களேன்னு பொறுக்க முடியாமல் இவர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. என்னப்பா பண்ணுறது, அடி வாங்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்சது பாரு. ஆனால் எவ்வளோ அடி வாங்கினாலும் நல்லா தாங்கும், ஆனால் உனக்கு தான் அடி வாங்கினா கொஞ்சம் வீங்கும். அதாவது மனசு கஷ்டப்படுவார்ன்றதான் அப்படி சொல்கிறேன். அது என்ன பிக் பாஸ் வீட்டில் ஆனவனா எல்லாரும் மூஞ்சிக்கு மூஞ்சி பக்கத்தில் வச்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. என்னடா அதிசயமாக பாரு வந்து தடுக்கலாம் வராங்க. வழக்கமாக மூட்டி விட்டு வேடிக்கை தானே பார்ப்பாங்க. ஓ ஒருவேளை எஃப்ஜே நம்ம ஆள் அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயமோ? சீனை போடுறியா ஃபேனை போடுறியா என்ன வேணா கேளுங்க, எஃப்ஜே கிட்ட அது வேலைக்கு ஆகுமா? அவர் பயங்கரமா ஆமா அதுக்கு என்னப்பான்னு கேட்டாரு. கம்ரு அவர் சீனை போடுறது இருக்கட்டும், வெளியே வந்து அன்சீனை போட்டு பாருங்க, கிழிச்சிட்டு இருக்காங்க நீங்க சேர்ந்த ஜோடிக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டாரு, பார்வை இல்லாமல் உன்னால் பேசக்கூட முடியாதுன்னு. டேய் அவர் பார்வையே நல்லா கேள்வி கேட்டு பார்வையே மடக்கின ஆள்றா. இவன் என்ன பேசினாலும் நம்மளை மடக்கிறானே தெரிஞ்சுதான் பாரு கம்ருவை மடக்கிட்டாங்க. சரி வீக்கெண்டில் விஜேஎஸ் ரெட் கார்டு கொடுப்பாரா? எவிக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை. சரி இப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.